Hi friends, welcome to Virudhai Virundhu. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாலக் பனீர் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ முதல்ல ஒரு panல தண்ணி எடுத்துக்கோங்க. சோ இதில நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாலக் கீரையை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். சோ தண்ணி நல்லா கொதிச்சதும் இந்த பாலக் கீரை எல்லாத்தையும் இதோட சேர்த்துருங்க. சோ பாலக் கீரையை சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes போல் இதை நல்லா வேக விட்டுடுங்க. ஸோ இப்போ ஒரு 5 minutes ஆகிடுச்சு. ஸோ கீரை ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு தவாவில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதும் இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடிசை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 4-5 வெள்ளைப்பூடு இதை பொடிசை நறுக்கியிருக்கேன், இதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 2 பெல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். ஸோ ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதங்க விட்டுருங்க. ஸோ இப்போது 2 தக்காளி இதையும் நல்லா பொடிசை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா சாஃப்டாக குக்காக விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இதை அரைக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம முதல்ல வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாலக்கீரை அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிறதையும் நம்ம சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறத ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இது ஓரளவு கொதித்து வந்ததும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. இப்போது இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பட் மேக்ஸிமம் நம்ம வீட்டில் அதை வச்சுருக்க மாட்டோம். பட் ரெகுலராக நம்ம செய்கிறதுக்கு அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணாமே நம்ம செய்யலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதித்து வந்ததும் நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீரை க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட பாலக் பனீர் ரெசிபி ரெடி ஆகிடும். ஸோ கீரை மேக்ஸிமம் குழந்தைங்க வீட்டில் எல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷை செஞ்சு கொடுக்கலாம். சப்பாத்தி, பூரி, நான் இதுக்கெலாம் இது சூப்பராக இருக்கும். இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் விருதை விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.